அரசு இயந்திரம் முடக்கம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தது. 10ஆம் தேதியான இன்று வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 44 பேர் பணிக்கு வரவில்லை. சுமார் 10 பேர் மட்டுமே பணிக்கு வருகை தந்தனர். இதனால் அலுவலகம் காற்றோடி கிடந்தது. ஊராட்சி செயலாளர், ஓட்டுநர், காவலர் உட்பட காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்புதல், ஊராட்சி செயலாளருக்கு ஓய்வூதியம் வழங்குதல், பணியாளர்களுக்கு குழு காப்பீடு மற்றும் புதிய காப்பீடு திட்டத்தில் இணைத்தல், இலவச வீடு கட்டும் திட்டத்திற்கு வழங்கும் தொகையை 6 லட்சமாக உயர்த்த வேண்டுதல், காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டுதல், பழைய நடைமுறையில் தேர்வெழுதி பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய நடைமுறைகள் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளித்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனால் குடிநீர் மற்றும் சுகாதாரம் போன்ற பணிகளில் தொய்வு ஏற்பட்டு மக்கள் மிகவும் மோசமான நிலையை அனுபவிக்க வேண்டிய நிலை உள்ளது. அரசு போர்க்கால அடிப்படையில் முடங்கிய அரசு இயந்திரத்தை செயல்பட வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழக அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் ஆகிய பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.